தமிழகம் வருந்தக்கூடிய, தலைகுனியக்கூடிய ஒரு 41 பேர் மரணம் கரூரில். இது ஒரு இயற்கையால், அதாவது எர்த்குவேக் வந்துச்சு, ஃப்ளட்டு வந்துச்சு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் செயற்கையாக மனிதர்களாக உருவாக்கி கொண்ட விபத்து. அதாவது ஒரு அவாய்டபுள் டெத். இதை வந்து கொஞ்சம் ஒரு இது இருந்தால் அவாய்ட் ஆகிருந்துக்கலாம். 41 உயிருங்கிறது அதில் குழந்தைங்க, பெண்கள், அதாவது வேடிக்கை பார்க்க வந்தவங்களும் இதில் இறந்த ஒரு துயர சம்பவம். ஒரு ஒட்டுமொத்த தமிழகமும் தமிழர்களும் தலைகுனிய வேண்டிய விஷயம். அதாவது இறந்தோம் அப்படிங்கிறதுல எதுக்காக இறந்தோங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்குள்ள இதுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்க வாய்ப்பில்லை. ஸோ அப்படிப்பட்ட விஷயம். இதில் நேச்சுரலாக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 1 மெம்பர் ஜுடிஷியல் கமிஷன் ஒன்று போட்டாங்க என்கொயரி பண்ணுறதுக்கு. போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு கரூர் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர், ஆர்கனைசிங் பர்சன், அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் தான் ஆர்கனைசராக இருந்திருப்பார். ஏன்னா அது இப்போ அவர் தான் காரணம்னு சொல்ல முடியாது. பட் 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம், பொறுப்பேற்கிறது அப்படிங்கிற விஷயம். இது சம்மந்தமாக வெக்கேஷன் கோர்ட், இந்த வாரம் பூஜா ஹாலிடேஸ் வெக்கேஷன், இதனால் வெக்கேஷன் கோர்ட்டில் பலவிதமான ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆச்சு. மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு 7 பெட்டிஷனும், சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷனும் ஃபைல் ஆச்சு.